விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா, மதுரை மாவட்டத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட விற்பனைகளாக நம்ம வந்து இருக்கோம். இப்போ அண்ணன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகாலிங்கம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உமையாவுடைய சுழல் கலப்பத்தை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். இது போக வந்து சப்சாயிரம் சொல்லி இன்னொன்று டெலிவரி கொடுத்துருக்கோம். அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ப்ளோ கொடுத்துருக்கோம். எந்த ஊர் என்னன்னு? மங்கள்ரவு பேரையூர் தாலுகா, மதுரை மாவட்டம். இது வந்து கடவுளாக இருந்தாலும் ஈரமாக இருந்தாலும் நம்ம சட்டி கலப்பை விட இது சுழல் கலப்பை வந்து மண்ணை நல்லா கலக்கி. அதாவது இப்போ நம்ம ஏரியா வந்து விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 5 கலப்பை 9 கலப்பை சட்டி கலப்பை நம்ம ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விவசாயிகள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சுழல் கலப்பை வந்து எடுத்துருக்கீங்க. இன்னொன்று வந்து சப்சாயில்னு சொல்லி அது எடுத்துருக்கீங்க. இப்போ இது வந்து இதில் உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது? அதுலையா இது வந்து கடவுளாக இருந்தாலும் ஈரமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து விவசாயத்தில் வந்து நல்லா ஆழமாக விட்டு கொடுக்க திறமை இருக்குது. அதாவது கலப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக வந்து நல்லா உழவு போதுங்க. சட்டி கலப்பை வந்து மேலாப்புல அந்த ஈரத்துலேயும் வெட்ட முட்டை ரொம்ப அவதியாக இருக்கும். இது வந்து நல்லா ஈரமாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் நல்லா விட்டு கொடுக்குது. அதாவது சட்டி கலப்பை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து போகிறது கொஞ்சம் அதிகமாக வந்து ஆழம் கரட்டி போடுது. அதனால தான் ஈரம் நல்லா தாங்கி கொடுக்குது. இதனால உங்களுக்கு வந்து பயிரோட வளர்ச்சிகள் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதை சட்டி கலப்பை காட்டில் இது வளர்ச்சி நல்லா தரமாக கட்டையாகும். பயிர் கொஞ்ச நாளைக்கு மழையில தாங்கி நல்லா மகசூல் அதிகமாக கொடுக்குற மாதிரி 10 நாள் ஏற்கனவே 10 நாள் மேலே கிடைக்குது. அதாவது இப்போ சட்டி கலப்பை வந்து போட்டு இது மாதிரி போகிறாங்க எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒன் இயராக தான் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து விவசாய மக்கள் வந்து அதிகமாக அந்த சுழல் கலப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சட்டி கலப்பைக்கும் இந்த சுழல் கலப்பைக்கும் எப்படி மகசூல் வித்தியாசங்கள் வந்து எப்படி இருக்கு? மகசூல் வந்து அதே அதிகமாக 10 குண்டால் கிடைக்குது. ஏக்கருக்கு 10 குண்டால் மினிமம் ஒரு 5 to 10 குண்டால் மினிமம் 10 குண்டால் உறுதியாக கிடைக்குது. ஓட்டி இதோட ஃபுல்லாக எடுத்துருக்கோமே அதோட. சென்னையோட விவசாயிக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக பண்ணி கொடுங்க. இதனால விவசாயிக்கு இப்போ வந்து டிராக்டர் உங்களுக்கு வந்து இல்லை விவசாயிக்கு வந்து என்ன இதோட நன்மை? இது வந்து நம்ம சட்டி கலப்பில் உழுகிறது வந்து 5 கலப்பு ரோட்டம் போடணும், கொக்கி கலப்பு போடணும். இது வந்து போட்டோன்னா நம்ம கொக்கி கலப்பு மட்டும் போட்டாலே போதும். 5 கலப்பு போடுறது மிச்சம் நம்மளுக்கு ஒரு உழவு மிச்சம் பண்ணி கொடுக்குது. இதோட இது இந்த கலப்பு யூஸ் பண்றதுனால களைகள் வந்து எதுவும் குறையாது, விவசாயம் சுத்தமாக வராது. அடியில் மேலே இருக்க புல்லு பூரா கீழே பூரா அந்த களை வர்றது வந்து அதிகமே கிடையாது. அதாவது இதோட மண்ணை பேட்டி போடும்போது களைகள் வந்து பாத்தீங்கன்னா குறையுது. அதனால விவசாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் குறையுது. சரி, களை எடுப்பு மிச்சம். விவசாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவு குறைவு, லாபம் என்பது கொஞ்சம் அதிகம். இப்போ 5 கலப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து ஒரு மணி நேரம் ஓட்டுவீங்க. இது ஏக்கருக்கு எவ்வளோ ஓட்டுவீங்க? 5 கலப்பு வந்து சட்டி கலப்பை 3 மணி நேரம் ஓட்டுறாங்க. ஏக்கருக்கு 3 மணி நேரம். இது வந்து 2 மணி நேரத்தில் முடிச்சு 1 மணி நேரம் லாபம். அதனால சேர்த்துக்காங்க இதுல. அது 200 கம்மி 800 தான். விவசாயம் வந்து 200 இந்த கலப்புக்கு வந்து மணிக்கு 200 சேர்த்து கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஏக்கர் செலவு கம்மி தான். அதை காட்டில 2 மணி நேரம் 1 மணி நேரம் கம்மியாக தான் ஓட்டுறாரு. அது இல்லாமல் களைகளும் குறையும் போது தண்ணி ஈரப்பதம் தாங்கி செடி நல்லா வளருது. அதனால மிச்சு போகாது. அந்த கலப்பு நீங்க வந்து எங்க எடுத்தீங்க? நம்ம உசிலம்பட்டியில கரையாம்பட்டி பக்கத்துல. சார் வந்து பாத்தீங்கன்னா உமையாவோட எம்டின்னு சொல்லலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா உமையாவுக்கு இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் பண்ற எல்லாமே சார் வந்து நம்ம பண்றாங்க. சார் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண போய் தான் நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து நம்மளும் ரொம்ப குறைவான விலையில விவசாயிக்கு நம்மளும் நன்மை செஞ்சுட்டு வரோம். அதாவது எல்லாத்துக்கும் காரணம் சார் தான். நம்ம விலைகள் வந்து மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறைச்சி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால சாருக்கு ஒரு நன்றி. நடக்கும்.